எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் மணிகிரி. கருப்பு படம் கண்டிப்பா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஆனா கண்டிப்பா கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகும். ஆனா எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னும் 10 நாள்ல அப்படி இல்லைன்னா 7 நாள்ல ஒரு அப்டேட்டோட, இன்னும் சொல்ல போனா ஒரு கிளம்ஸ் வீடியோவோட, ஒரு போஸ்டரோட நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். உங்களை மாதிரியே நானும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இந்த படத்தோட ரிலீஸுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இப்போ வரைக்கும் 2 வருஷம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நொடி வரைக்கும் கருப்பு திரைப்படத்துல தான் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னோட கெரியர்ல. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சூர்யா சார் ரசிகர்களுக்கும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, என்னோட ஃபேவரட் ஆடியன்ஸ் பச்சை சட்டை அவருக்கும் சரி, இந்த படம் கண்டிப்பா வந்து குதூகலமான ஒரு படமா தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு படமா தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரமே இந்த படம் சம்பந்தமான 1 by 1 முக்கியமான அப்டேட்டுகளை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களோட பொறுமைக்கு சரியான விருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ மூலமா தெரியப்படுத்தியிருக்காருங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தை பத்தி சொல்லாம இருந்ததே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா T20 வேர்ல்டு கப்பு சமீபத்தில் நடந்துச்சு. ஸோ ஃபைனல் மேட்ச்சில் நியூசிலாந்து இந்தியா மோதின மேட்ச்சில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் சம்பந்தமா ஒரு விஷயத்த சொன்னாருங்க. என்கிட்ட எங்கப்பா அப்டேட் இருக்கு, என்கிட்டலாம் அப்டேட்லாம் கேட்காதீங்க, எனக்கே படம் எப்போ வருது என்னைக்கு வருது அப்படின்னு எதுவுமே தெரியாது, உங்களை மாதிரி தான் நானும் படத்தோட ரிலீஸுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் போற எல்லா இடத்துலையுமே கருப்பு படத்தை பத்தி மக்கள் கேட்கிறப்பெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க. அஸ் டைரக்டரா வந்து இவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டைரக்டர் படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, படத்தோட ஒட்டுமொத்த ஃபுட்டேஜுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த படத்தை இப்போ வரைக்கும் 2-3 ஓடிடி நிறுவனங்கள் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த எல்லாத்துக்குமே படத்தோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி தள்ளி போகிறது உண்மையிலே வந்து ஒரு டைரக்டரா ஆர்ஜே பாலாஜி அவர்களை ரொம்பவே வந்து காயப்படுத்திருக்குங்க. இதுதான் சரியான ஒரு வார்த்தையா இருக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை, அதாவது இவங்க டைரக்ட் பண்ற ஒரு படத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, குழந்தை பிறக்க போற சமயத்துல வந்து அந்த அம்மாவும், அதாவது அந்த குழந்தையோட அம்மாவும் குழந்தையோட அப்பாவும் எப்படி வந்து எதிர்பார்ப்பாங்க, அப்படியாப்பட்ட ஒரு பிரசவ வழியில தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்ப இருக்காப்புல. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கருப்பு படத்தோட வேலைகள் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவரோட அடுத்தடுத்த படத்தோட வேலைகள்ல சூர்யா சார் வந்து கவனம் செலுத்த போயிட்டாங்க. ஸோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட வேலையை சரியா முடிச்சிட்டாப்ல. ஸோ ஃபைனலா வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்டரா இருக்கிறதுனால, ப்ரொடியூசர் SR பிரபு அவர்கள் இந்த படத்தோட தயாரிப்பாளரா இருக்கிறதுனால, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுற வேலையில இவங்க 2 பேரும் தான் கவனம் செலுத்தணும். ஸோ ஆனா சூர்யா அண்ணா பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு படத்தோட ரிலீஸ் சமயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம சைலண்டா இருக்கிறது உண்மையிலே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க தோணுதுங்க. ஆக்சுவலா கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் ப்ரொடியூசர் SR பிரபு அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலே நடந்திருக்கு. அதனால இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த நொடி வரைக்கும். இன்னொரு தரப்பு இன்னொரு சைடு எப்படி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா?
இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவர்கள் கருப்பு படத்தோட ரிலீஸ் தள்ளி போனதுனால இனிமேட்டு இந்த படத்துல இருந்து என்னால எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த படத்தை நான் வேற ஒரு பட நிறுவனத்துக்கு அப்படியே வித்துட்டு அப்படியே ஒப்படைச்சிட்டு நான் இந்த படத்துல இருந்து வெளியில போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இன்னொரு தரப்பு எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் இவருக்கும் கருத்து வேறுபாடு. இன்னும் சொல்ல போனா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எதிர்பார்த்த பிஜிஎம் சாய் அபயங்கரால கொடுக்கவே முடியல. அதனால படத்தோட ஒட்டுமொத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையுமே ஜிவி பிரகாஷ்குமார் இவங்களை வச்சு முடிக்கலான்னு ஆர்ஜே பாலாஜி அவர்களும் எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூசர் இவரும் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படுறப்பெல்லாம் உங்களுக்கே ஒரு குழப்பம் வரலாம். ஆனா நீங்க உன்னிப்பா ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர வர கருப்பு படத்தோட ரிலீஸும் தள்ளி போக போக ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வெளியில வருது. ஸோ ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு இத்தனை நாட்களாவது, இத்தனை வாரங்களாவது, இத்தனை மாசங்களாவது. அப்படி இருக்கையில இந்த மாதிரி நியூஸ் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெளிவா புரியுது, படத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சாய் அபயங்கருக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு, ப்ரொடியூசருக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு, இதனாலதான் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ரூமர் தான். நிறைய பேர் இந்த மாதிரி ரூமரை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எதுவுமே இந்த படத்தோட பிரச்சனை கிடையவே கிடையாது. அப்போ உண்மையான படத்தோட பிரச்சனை என்ன? ஏன் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு? என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப எங்க தெரியுமா? இன்டர்நெட்ல நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நான் நியூஸை கேதர் பண்றப்ப வெறும் நியூஸை மட்டும் கேதர் பண்ண மாட்டேன். ஸோ பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நான் கேதர் பண்ணுவேன். அப்படி பேக் ஸ்டோரி சம்பந்தமா நான் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சில பேர் சொன்ன தகவலின் வச்சு பார்க்கையில இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை இது மட்டும்தாங்க. அதாவது இந்த படம் G5 ஓடிடி தளத்துல தான் விற்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சுங்க. சமீபத்தில் கருப்பு படத்தோட ஓடிடி விற்பனை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வெளியில வந்துச்சு. ஆனா இப்ப கிடைச்ச ஒரு தகவல் என்ன தெரியுமா? G5 ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை வாங்க வரலைங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தை நாங்க வாங்கவே இல்லை. வாங்குற ஐடியால தான் இருந்தோம், ஆனா இப்போ வரைக்கும் இந்த படத்தை நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்ப கிடைச்ச இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? லேட்டஸ்டா கிட்டத்தட்ட கருப்பு திரைப்படத்தை 2 பிரபலமான ஓடிடி நிறுவனங்கள் படத்தை முழுசா பார்த்திருக்காங்க. ஆனா இந்த 2 ஓடிடி நிறுவனமும் கருப்பு திரைப்படத்துக்காண்டி டிமாண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு ஒரு 40லேருந்து 60 கோடி கிட்ட இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாப்புல. நான் சொன்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இது உண்மையான ஒரு அமௌண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஓடிடி டீலிங் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியவே இல்லை, பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் எஸ்ஆர் பிரபு அவர்கள் ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த படத்தை ஓடிடியில் விற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருக்குங்க. பட் எனிவே கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. கருப்பு திரைப்படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் இல்லை. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாப்ல. அப்ப இந்த படத்தோட ரிலீஸ் எப்ப, என்னைக்கு,
எப்பதான் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அந்த கேள்விக்கு என்னோட பதில் வந்து கண்டிப்பா வந்து மே மாசம் 1ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸை நாம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல இந்த டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகல, இந்த டேட்ல இருந்து தள்ளி போனுச்சுன்னா கண்டிப்பா ஜூன் ஜூலைல இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பா இருக்குங்க. சரி, ஓகேங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நியூஸை கேதர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஸோ உண்மையான ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.